வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பனானா கேக் பண்ண போகிறோம். எதை வச்சுனா வீட் வச்சு, என்கிட்ட மைதா இல்லை, ஸோ அதனால் வீட் வச்சு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்களை போகலாம். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதான் நம்ம மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆரம்பிக்கலாம். இந்த ஆட்டா தான் எடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு மெஷர்மெண்ட் வந்து ஆக்சுவலி நான் எவ்வளோ எழுதி வச்சுருக்கேன் தெரியாதுல்ல, பார்த்துக்கோ. எவ்வளோ 1 கப் பனானா கேக் பண்ணுறதுனால 1 கப் ஃபஸ்ட் ஆட்டா பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி பனானா இருக்கா, ஆக்சுவலி 2 பனானாஸ், பெரிய சைஸ், அதாவது மீடியம் சைஸ் பனானாஸ்னால் 2. நான் வந்து குட்டி பனானாஸ், பிளாக் பனானாஸ் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நான் 3 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்க பனானாஸ்லாம் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி கண்டெய்னர், ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துருக்கேன். பனானாஸ் போட்டாச்சு, இப்போ ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணிட்டு ஸ்மாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸ்மாஷ் பண்ணி முடிச்சாச்சு. நான் 3 பனானாஸ் எடுத்தேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட்டா இது எல்லாமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இப்போ நம்ம வந்து ஆட்டா போடலாம். ஆட்டா வந்து 1 கப் சொல்லியிருக்காங்க. ஸோ மெஷர்மெண்ட் கரெக்டாக இந்த மாதிரி கப்பில் போடுங்க. மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா வரும். கசக்கப் 1 கப் கரெக்டாக 1 கப் அளவு. ஆமாம், 1 கப் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. இங்கே தான் 1 கப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே போடலாம், இல்லைன்னா ஜலிச்சியும் போடலாம். ஜலிச்சா இப்போ டைம் ஆகிடும். ஸோ அதனால் நான் அப்படியே போட்டுறேன். பட் நீங்கள் ஜல்லிக்கணும், அதாவது ஃபில்டர் ஏதோ பண்ணுவாங்க, தெரில. ஸோ இதுக்கப்புறம் என்ன போடலான்னா, நம்ம வந்து சுகர் போடலாமா? சுகர் போடணும் இப்போ, ஓகேவா? சுகர் வந்து எவ்வளோ எடுத்துருக்கோன்னா 1/1/2 கப் மெஷர்மெண்ட்டில் சுகர். வந்து சுகரை வந்து லைக் இப்படி சொல்கிற பவுடர் ஃபார்ம்லேயே போடலாம், இல்லைனா இப்படியே போடலாம். நான் வந்து இப்போ பவுடர் ஃபார்மில் போடல. டைம் ஆகும். கரெக்டாக இருக்குது சுகரு. ஐயோ, மெஷர்மெண்ட் இங்கே அந்த ஒரு பின் இருக்குது, தெரியுதா? இங்கே தான் வந்து 1/2. ஸோ இது போட்டாச்சு, டன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன போட போகிறோம்னா 1/4 வந்து ஆயிலாம். எங்கே போட்டுக்கோங்க 1/4னே தெரியல, கண்ணு தெரியல. கீழேக்கா இருக்குது. எந்த ஆயில் யூஸ் பண்ணலாம்? வீட்டில் ஹோம்மேடுன்றப்ப குக்கிங் ஆயிலே யூஸ் பண்ணலாம், பெஸ்ட். எடுத்துக்காச்சு. இப்போது என்ன பிரச்சனைனா, ஆயில் கடைசியாக ஊற்றிக்கலாம், நம்மளுக்கு பிரச்சனை கொடுத்துரும். கர்டு ஊற்றிட்டு உள்ளே ஊற்றிடுறோம், அப்புறம் திருப்பி அதை வாஷ் பண்ணி நம்மளால் முடியாது. இல்லை கர்டு போடலாம். கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு, போட்டேன். ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ இதை வாஷ் பண்ணிடலாம். தயிர் கொஞ்சம் சாப்பிட்டுதான். ஸோ இப்போ நம்ம அதை வாஷ் பண்ணியாச்சோ. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் கொச்சன்னு இருக்குங்களாம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், கார்ன்ஃப்ளவர் கேட்குறாங்க. கார்ன்ஃப்ளவர் போடலாமா? வேணாம், கார்ன்ஃப்ளவர்லாம் வேணாம். 2 பனானாஸ் போட்டு சுகர் போட்டாச்சா, ஆயில். It's time for oil. 1/4 of oil. 1/4 of oil. 1/4. தோ இங்கே ஒரு கப் வந்து இருக்குது, வேறு 1/4 போட்டு. ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஆயில் போட்டு எப்போவுமே எது பண்ணாலும் மெஷர்மெண்ட்டோட பண்ணணும். மெஷர்மெண்ட் இல்லைனா சொதப்பிடும். ஏன்னா நான் பண்ணியிருக்கேன் நிறைய தடவைக்கு. அன்றைக்கி ஒரு நாள் ப்ரௌனி செஞ்சுட்டு கசக்கு நல்லாவே இல்லை. ஸோ யூஸ் ப்ரௌனி மெஷர்மெண்ட்.
எஸ், ஆல்மோஸ்ட் டன். இப்போ வந்து இதில் கரெக்டாக 1/4 ஆஃப் ஆயில். எனக்கு என்னமோ நிறைய போட்ட மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது எதாவது ஆயிடுமோ. இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா இப்போ வந்து பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணணுமா. எங்கள் அம்மா நிறைய ஸ்பூன் எல்லாம் திருடி வச்சுருக்காங்க, இந்த ஸ்பூனெல்லாம். சரி, 1 டேபிள் ஸ்பூன் வந்து 1 டீஸ்பூனு 1 டேபிள் ஸ்பூனு நிறைய இருக்குது. வேறு ஸ்பூன் என்கிட்ட இல்லவே இல்லையே. இந்த ஸ்பூனு 1/2 டேபிள் ஸ்பூனா, 1/2 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன், 1 TSP, 1 டேபிள் ஸ்பூனா, டீஸ்பூன் எது தெரில. அதில் பேக்கிங் பவுட்ரு தெரியுதா, கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து போடுவோம். அப்புறம் இல்லைன்னா பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் அதிகமாச்சுன்னா கூட கசக்கும். ஓகே, கரெக்டாக இருக்குது, நம்ம போடலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ நான் தேடுறேன் எங்கே இருக்குன்ட்டு. இதோ இருக்கு, இல்லையே, இதோ இருக்கு 1/2 டீஸ்பூன். இதில் பாதி போட்டாச்சு. மெஷர்மெண்ட் பக்காவாக எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம மில்க் ஆட் பண்ண போகிறோம். மில்கோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா 1/2 கப். அதாவது இப்போ ரீசன் 1/2 கப் இதோ. ஸோ 1/2 கப் மில்க் எடுக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து ரா மில்க்கும் எடுக்கலாம், காய்ச்சின லைக் பாயில்டு மில்க்கும் எடுக்கலாம். நான் ஆக்சுவலி ரா மில்க் யூஸ் பண்ணுறேன். சிந்திட்டேன். எக்லெஸ் தான், ஏன்னா எனக்கு எக்கு போட்டால் பிடிக்காது. லைக் எக்கு பிடிக்கும், எக்கு கேக்கில் போட்டால் பிடிக்காது. ஓகே, எல்லா வெட் அண்ட் ட்ரை இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு எக்ஸப்ட் கார்ன்ஃப்ளவர். கார்ன்ஃப்ளவர் எங்கே இருக்குன்னு தெரியல. எங்கள் அம்மா கிட்ட கேட்டுட்டு வந்துட்டு இப்படி சொல்கிறேன். ஆக்சுவலி எங்கள் வீட்டில் இப்போ கார்ன்ஃப்ளவர் இல்லாதனால அது இல்லாமல் கேக் செய்வோம். டிஃப்ரெண்ட் டேஸ்ட். என் மூஞ்சி தெரிய மாட்டேங்குது. இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறது ஆக்சுவலி காமிக்கிறேன். மிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப வாட்டரிஷாக ஆகிடும்னு நினைக்கிறேன். அப்படி ஆச்சுன்னா we have alternative choices. உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி கண்டெய்னர் பத்தலைன்னா கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க for your comfortability. ரொம்ப வாட்டரிஷாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல. ஆக்சுவலி பனானாவோட லம்ஸ் எப்போவுமே இருக்கும். நம்ம அது வந்து மிக்சியில் இந்த மாதிரி போட்டால் கூட லைட்டாக அந்த லம்ஸ் இருக்கனால தான் கொஞ்சம் டேஸ்ட் தெரியும் நல்லாவே. ஸோ நல்லா ஒவ்வொருத்தருவும் நல்லா பண்ணிக்கோங்க. மிக்ஸு ஆல்மோஸ்ட் நியர் டு கன்சிஸ்டன்சி. ஓகே, இப்போ நம்ம வந்து டின்னுக்கு சேஞ்ச் பண்ணலாம். நல்லா இது வந்து இந்த மெத்தடில் ஃபர்ஸ்ட் ஒரு நல்லா கிரானுலேட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்ஜெக்டோட பேர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு மெத்தட் இருக்குது, இப்படி யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சைடில் உள்ளதெல்லாம் எடுத்து இப்படி பண்ணணும். ஸோ இது வந்து சைடில் இருக்க மிக்ஸ் பண்ணாத க்ரம்ஸ் எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். ஆக்சுவலி நான் கீழே எல்லாம் சிந்துவேன். இது வந்து ரெடி பண்ணியாச்சு. நான் இந்த மாதிரி ஒரு டின் பெருசாக எடுத்துருக்கேன். ஆக்சுவலி கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் இதை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஆட்டா இருக்கா, அதை வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இல்லை சும்மா லைட்டாக நான் போடுற அளவு தெரியுங்க, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஒட்டாமல் வரும் அவ்வளோ சீக்கிரம். இப்போ வந்து நான் நல்லாவே வந்து இதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ வந்து சேம் ப்ராசஸ் வந்து இப்போ பண்ணணும். இப்போ கொஞ்ச நாள் விட்டுறனால சில பார்ட்டிகல்ஸ்லாம் அடியில் வந்து தங்கியிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சேம் மெத்தட் எடுத்து இப்படி பண்ணணும். ஓகே,
கிளாத்தை வந்து நல்லா இந்த மாதிரி. அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஓவன், நான் ஓவன் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் ஓவன் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஓவன் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உள்ளே வைக்கலாம். இப்போ குக்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மேலே வந்து வெசிலுக்கு மேலே ஒரு சின்னதாக வைப்பாங்க, விசில்னு சொல்லுவாங்க. ஸோ அது யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட் ஃபார் 1 minute. ஸோ இப்போ 1 minute ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ உள்ளே வச்சிடலாம். இப்போ நான் ஒரு 10 minutes வைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஓவனால் கொஞ்சம் ஈஸியாக குக் ஆகிடும்னால 10 minutes நான் வச்சுருக்கேன். ஓகே, 10 minutes வச்சாச்சா. இப்போ 10 minutes கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்க. ரெடி ஆகிடுச்சு, லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல். நல்லா வச்சாச்சு. ஸோ வந்து ஃபேன் ஓடுது. ஸோ அது நல்லா வந்து இதுவாகும். ஸோ ரெடியான பிறகு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எடுத்தாச்சு. கேக்கோட நிலமை ரொம்ப பாவமாக இருக்குது, பட் டேஸ்ட் வாவ். நான் தான் சொன்னேன்ல பட்டர் பேப்பர் போடணுன்ட்டு. கட் பண்ணுறேன். ஹாப்பி பர்த்டே டு மீ, ஹாப்பி பர்த்டே டு மீ, ஹாப்பி பர்த்டே டு யூ. இதாங்க சாப்பிடுங்க.